ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம கலகிரி மேப்பில் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கலகிரி மேப்பு விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே இப்போ அந்த மேமுத்து இருக்கும்ல, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இறங்க போகிறோம். மேமுத்தோட எலும்பை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மேமுத்து உண்மையிலே உயிரோடு இருந்துச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு உண்மை 1K லைக் வந்திருந்தா இந்த மேமுத்தோட கதை சொல்லி போடுறோன்னு சொல்லியிருப்போம். இன்னும் அந்த வீடியோக்கு 1K லைக் வரல. வந்தால் நம்ம இந்த மேமுத்தோட கதையை சொல்லிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதோட எலும்புக்கூடு. இன்னமும் கூட இது கலகிரி மேப்பில் இருக்குது. கலகிரி மேப்பில் இன்னமும் இந்த டைனோசரோட எலும்பு இருக்குது, மேமுத்தோட எலும்பு. இங்கே பாருங்கள், இந்த மான் இருக்குது, ரூட்டை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இது நம்ம கலகிரி மேப்பில் சும்மா ஃபன் மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுக்காண்டி சொல்லியிருப்பேன் நான் கூட. இங்கே பாருங்கள் எனிமே தான் இருக்காங்க, எனிமே அடிக்கலாம் நம்ம. ஆனால் இதுக்குள்ளே பாட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் பாட்டை பாருங்கள், அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு, ஒன்ட்டா படிச்சாச்சு. இங்கே பாருங்கள் இது மேலே இறக்கிட்டு, இங்கே பாருங்கள் மேலே இப்படி ரூட்டை கொண்டுட்டு மேலே போச்சு. காய்ஸ் அது உண்மையான மனுஷன் நினைக்கிறேன். உண்மையான மனுஷன்னா ஆன்லைன் பிளேயரு, உண்மையான மனுஷன் நினைக்கிறேன் அவன். சரி விடுங்க, இப்போ நம்ம ரூட் எடுக்க போகலாம். அந்த பாக்ஸில் வெஸ்ட்டுலாம் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இங்கெல்லாம் வெஸ்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஜூஸு கன்னு அதெல்லாம் கிடைக்கிது. ரெண்டுமே லாங் ரேஞ்சு கன்று தான் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. எனிமீலாம் வந்தானா அவ்வளோதான். டி கைஸ் இப்போ நம்ம ஸ்பைடர் மேனாக மறப்போம். ஸ்பைடர் மேனை போல் நானும் பறந்து வருவேனே. இங்கே பாருங்கள், ஸ்பைடர் மேனை மாதிரி பறந்து போகலாம். இருங்க, அந்த எலும்பு கூட போவோம். இங்கேருந்து நம்ம ஸ்பைடர் மேன் விட்டாச்சு. ஐயோ கீழே விழுகிறேனே. திரும்பி வந்துட்டேனா. அப்படியே மேலே ஏறியாச்சு நம்ம ஸ்பைடர் மேன் மாதிரி. இந்த ஸ்பைடர் ஜுட்ஸு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகிரி மேப்பில் கிடைக்கும் இந்த கன்று மூலமாக நீங்கள் வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி பறந்து போகலாம். ஆனால் 5 தான் கைஸ் கொடுக்குறாங்க, 5 புல்லட்டு. இதை வச்சு ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பறந்து அந்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ நம்மள்ட்ட ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு கன்னை பார்த்தேன் அதனால் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். எனக்குள்ளே இந்த இடத்துல ஈமிச்சு குச்சிருவோமா? குச்சாச்சு, இந்தாச்சு. இப்போ இது வழியே இறங்கி அந்த கன்னை எடுத்துருவோம் நம்ம. இதில் புல்லட் இருக்குது, ஃபுல் புல்லட்டு. அதனால் இப்போதைக்கு வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே கொண்டு போயிடுவோம். எங்கடா எனிமி இப்போதைக்கு இல்லை. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஏதாச்சும் கிடைக்குதானு. போங்கடா, இங்கே வெஸ்ட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அங்கே பாருங்கள் பலூன் கீழே இறங்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த பலூன்கிட்ட போக போகிறதில்ல. ஏன்னா நமக்கு அந்த பலூனுக்குள்ளே போகலாம் கைஸ். ஏன்னா அது ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது, அது தூரமாக இருக்கும்னு நினச்சேன்னா. இருங்க, மரத்து மேலே ஏற முயற்சி பண்ணுவோம். ஓல்டுலலாம் மரத்து மேலே நிற்க முடியும், இப்போ ஏன் நிற்க முடியலன்னு தெரிலையே. மெடியை போட்டுப்போம். இன்னும் இவ்வளோ லைஃப் குறையுது மரத்து மேலேருந்து பூச்சா. ஓல்டுலலாம் மரத்து மேலே நிற்க முடியும்ல, இப்போ நிற்க முடியல. இருங்க நின்று பார்ப்போம். நில்லு நிற்கவே முடியல கைஸ். பாருங்கள் லைஃப் தான் குறையதே தவிர நிற்கவே முடியல. இருங்க இது மேலே நிற்போம். கரெக்டாக வச்சு எய்ம் பண்ணியாச்சு. போங்கடா. இங்கே வருங்க, அது பின்னாடி போகுது. கரெக்டாக எய்ம் வைக்கும்போது மேலே நிற்கிது, அதுக்கடுத்து அது பின்னாடி பிக்குது. நிற்கவும் முடியல, ஒன்றும் இல்லை. இது கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கடுத்து போக விரும்பலடா, போடா. அவ்வளோதான், மேலே இதோட முடிஞ்சா? ஆமாம், இதுக்கு மேலே நம்மளால் முடியுது. அங்கே பாருங்கள், ஐயோ ஆஃப்லைனுக்கு சண்டை. அது நீ கொண்டுட்டியா அவனை? ஆமாம், அவனை கொண்டு போட்டுச்சு அந்த ஆஃப்லைனு. என்னடா அது இவ்வளோ லைஃப் குறைக்குது. இது ஆஃப்லைனா ஆன்லைனாடா? ஆஃப்லைன் மாதிரி ஓடி வருது, ஆன்லைன் பேர் மாதிரி அடிக்குது. அங்கே பாருங்கள் ஓடுது, பயந்து ஓடுது. ஆஃப்லைன் தான் நீ. அவ்வளோ செத்து போ. முடிச்சு விட்டாச்சு நம்ம. வாங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம், மேலே பலூனுக்கு. யாருமே இல்லை இப்போதைக்கு இங்கனக்குள்ள. ஓல்டு ஆகா, இந்த மாதிரி படிக்கட்டெலாம் வச்சு மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க நம்மளை. ஆகா கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட்டு.
எனக்கு கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சிச்சு எப்போயோ. எவனோ எய்ம் லாக் போட்டிருக்காங்க சாஞ்சிட்டு. இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிது ஒன்றுது, ஆனால் ரூட்டு கிடைக்கிது. இதுலையாச்சும் வெஸ்ட்டு கொடுங்கடா. வெஸ்ட்டும் கிடைக்கல. வெஸ்ட்டு கொடுப்பாயின்னு பார்க்குறேன், ஒன்றும் கொடுக்க மாட்றாங்க கைஸ் வேணுங்க. இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு தேவையில்ல. இப்போ நம்ம ஸ்கேட்டிங் போர்டில் வித்தா காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்கேட்டிங் போர்டில் கீழே குதிச்சுட்டு உள்ளே வரவா. ஸ்வை ஸ்வை எப்படி கீழே போகிற மாதிரி மேலே வந்தேன்னா இந்த மாதிரி ட்ரிக்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் கைஸ். ட்ரிக்லாம் பார்த்து நீங்களும் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த ட்ரிக்லாம் நமக்கு மட்டும் தான் தெரியும். அங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி தாட்டி நம்ம சுற்றி போயிட்டோம். வாங்க இவனை போய் பொழிச்சு விட்ருவோம். பொழிச்சு விட்ருவோம். இங்கே தூரமாக தான் நிற்கிறான். அடி பிடிச்சி விட்ருவோம். இங்கடா வாடா, வெளில வாடா. ரெண்டுமே லாங் ரேஞ்சு கண்டு தான். அங்கே பாருங்க வந்துட்டுருக்கான். அவன் ஸ்கேட்டிங் மேலே குச்சி வந்துட்டுருக்கான். சாரி அவ்வளோதான், ஃபுல் டேமேஜ் போட்டாச்சு. ஆனால் அவனோட நண்பன் ஆயிடுவான் கைஸ். நல்லாவே மாறிருக்கான் அவன். வாடா வெளில வாடா. அங்கே பாருங்க வெளில வந்துட்டான். அவனும் அடிக்கலை. சரி, அவனுக்கு ஒரு மெடியை கொடுத்து விட்ருவோம். வந்து எடுத்துக்கிட்டு போடா. வாடா தம்பி, வந்து எடுத்துகிட்டு போயா. எடுத்துட்டாரு. அவர் உட்காந்து இருக்கிறாரு. ஐயோ, ஜோனை விட்டு இல்லை போ சொல்கிறாரு போல். வாங்க அவர் பின்னாடியே போயிடுவோம். இது வழியாக தான் போக போகிறோம் நம்ம. எங்கடா போனார்? இவன் டக்குன்னு போயிட்டான். இவ்வளோ ஸ்பீடாக போகிறான், நம்மளும் ஸ்பீடாக போயிடலாம். வந்தாச்சு. என்னடா ஓடிட்டே இருக்க? மெடி போடுறான். துரோகம் பண்ணிடலாமா? வாடா இங்கே வாடா, காரில் போவோண்டா. இவனுக்கு துரோகம் பண்ணிடலாமா கைஸ்? துரோகம்லாம் பண்ண வேணாம்னு நீங்கள் தோணுது. சரி, துரோகம் பண்ண வேணாம் விடுங்க. இவனா பண்ணிட்டு போகிறேன். கீழே வாடா. எங்கடா அங்கே போய் ஏறிக்கிட்டு இருக்க குரங்கு மாதிரி? வாடா, வந்து வண்டியில் ஏறா. வாடா, ஓட்டுறேன். வாடா வந்து உட்காரா. நானும் உட்காந்துக்கிறேன். வா போகலாம். ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனோம். கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்காப்புல தம்பி. எனிமி காட்டுது பக்கத்தில், எய்ம் லாக் காட்டுது. தம்பி கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஐயோ, ஏடா வண்டியை மோதிட்ட. எங்கடா போகிற? அங்கே பாருங்க 3 பேர் இருக்காங்க. அதுக்குள்ள 3 பேர் தம்பி ஒத்தால அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அடிச்சாச்சு. நம்மளும் ஓசிக்கில் போட பார்ப்போம். அது ஏக்கிடு. அவ்வளோதான் தம்பி பாருங்க. 2 பேரை போட வைக்கிட்டாரு. நம்ம 2 பேரை போட வைக்காச்சு. எனக்குள்ளே எனிமி இருக்கான் பார்ப்போம். இனிமே லாங்கில் இருக்கான். ஐயோ, தம்பி மெடி போடுறாரு. நம்ம அங்கிட்டு போயிடுவோம். நம்ம அடிச்சிடுவோம் நினச்சிருவேன். அங்கிட்டு போய் உட்காந்துப்போம். அங்கே பாருங்கள், பாஞ்சு போகிறாரு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற எனிமி அடிக்கிறதுக்கு? வாடா இங்கிட்டு வாடா. டே இங்கிட்டு வாடா. அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறான்டாண்ணா. இவனை ஃப்ரெண்டு பிடிப்போம். எனக்குள்ளே இருக்கிறது ஆன்லைன் பிளேயர் தான் நினைக்கிறேன். க்ளூவாலாம் போட்டிருக்கான். டே வா. அங்கே பாருங்கள், ஆன்லைன் பிளேயர் தான். வாடா, உட்காந்துருக்கேன்டா. அடிச்சு விட்டான் கைஸ். நம்ம டீம்மேட் அவனை அடிச்சு விட்டாரு. இங்கே பாருங்க. ஆனால் நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம். எப்படின்னே தெரில. இது என்ன பக்கா என்னன்னே தெரில. டக்குன்னு பார்த்தா நம்ம திரும்பி இறங்கி வந்துட்டுருப்போம். அங்கே பாருங்கள், இறங்கி வந்ததும் இல்லாமல் நம்ம ரூட்டுக்கே போயிடலாம் கைஸ். நம்மளோட கன்று இருந்தால் எடுத்துப்போம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஷார்ட் ரேஞ்சு கன்று கிடச்சிருக்கு. நம்மளோட ஃப்ரெண்டு வேறு இங்கே தான் இருப்பார். அவரையும் காப்பாற்றிடலாம். அவர் தான் தப்பிச்சிட்டாரே. வாங்க போவோம். நம்ம ரூட்டுக்கு போவோம். எங்கடா அதுதான் ரூட்டா? இங்கே இருக்குது. என்னடா இது? என் ரூட்டு மாதிரிலே இது ஜோன் நேரம் வந்துருச்சு. ஓடிடுவோம். ஆனால் கிடச்சா நமக்கு ஷார்ட் ரேஞ்சு கன்னாக கிடைக்கிது, இல்லைன்னா லாங் ரேஞ்சு கன்னாக தான் கிடைக்கிது. ஒரே கன்னாக தான் கிடைக்கிது நமக்கு. நம்ம ஃப்ரெண்டை வேறு காணோம் இப்போதைக்கு. அந்த ஓடிட்டுருக்காப்புல அவரா? ஆமாம், அவர் தான். ஸ்கேட்டிங் போர்டில் போனாலே அவர் தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்கேட்டிங் போர்டில் தான் இருந்தார். இப்போயும் ஸ்கேட்டிங் போர்டில் தான் போயிட்டுருக்காரு. இவர் ஸ்கேட்டிங் போர்டிலே வித்த காட்டார் கைஸ். அங்கே பாருங்க மேலே போயிட்டார்ல. அங்கே பாருங்கள், அவர் வாட்டுக்கு மேலே போயிட்டார். மேலே போயிட்டு நம்மளே சுட்டுட்ருக்காரு. நான் தான் ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ. வராரு கீழே வராரு பாருங்கள். ப்ரோ நான் தான் ப்ரோ. எங்கே ப்ரோ? அங்கே பாருங்க, இனிமே அடிக்க தான் வந்திருக்காரு பாருங்க. நம்மளும் அடிக்கல, உட்காந்து அடிக்கிறாரு. ப்ரோ நான் தான், கவலையே படாதீங்க. அங்கே பாருங்கள், ரூட் அடிக்க போயிட்டுருக்காரு அவர். ட்ராப்பில் நம்மளும் ரூட் அடிக்க போவோம்.
நமக்கு வெஸ்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே போங்கடா. வெஸ்ட்டு கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. வா ப்ரோ போயிடலாம். அங்கே பாருங்கள் மேலே ஓடிட்டுருக்காரு. இவர் எனிமிதான் தேடி அடிக்கிறாரு. இவர் இந்த ரூட்டில் ஏதாச்சும் கிடைக்குதா? ஒன்றுமே கிடைக்கல கைஸ். ஏதாச்சும் நல்லது ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கடா. கருணாக்காரங்களா கொடுங்கடா. டே அங்கே பாருங்கள் எனிமி. ஆன்லைன் பிளேயர் நினைக்கிறேன். குளூவால் போகிறான். உட்காந்து எரிப்போம். உட்காந்து எதிரிக்கிறேன். எங்கே போயிட்டான் கைஸ்? டீம்மேட் அதுக்குள்ளே போட்டே தைக்கிறான் கைஸ். இது தெரியாமல் உட்காந்து எதிர்ச்சிட்ருக்கோம். போட்டு தைக்கிட்டு ஓட்டேன். அங்கே பாருங்கள் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அவனையும் போட்டு தைக்கிட்டு வந்துட்டேன். அவன் அங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற ப்ரோ? ரூட்டெல்லாம் கழட்டி போட்டியா ப்ரோ? காயின்லாம் எனக்கு வேணும் ப்ரோ. என்ன ப்ரோ? ரிப்பேர் கிட்டு. அது என்ன ரிப்பேர் கிட்டெல்லாம் கழட்டி போட்டியா ப்ரோ? என்ன ப்ரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டிங்க? ஏன் ப்ரோ பூயாலாம் எனக்கு விட்டு தர வேணாம் ப்ரோ. ரூட்டில் எடுத்துக்க ப்ரோ. நீ அங்கே பாருங்கள் ஓடிட்டாரு. நம்ம ரிப்பேர் கிட்ட போட்டுப்போம். என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? உட்காந்து ஐயோ அடிக்கிறாரு. உட்காந்து வந்துருக்கிறாரு. இருங்க, அவர் ஏதோ பண்ண போகிறார் போல். கொடி குத்துற அமௌண்ட் போடுறாரா? ஓகே. யங் உல்ஃபா ப்ரோ? உங்கள் பேர் யங் உல்ஃபா ப்ரோ? தெரியும் ப்ரோ, பார்த்துட்டேன் ப்ரோ. இதை எடுத்துக்கோங்க ப்ரோ. நீங்கள் எனக்கு தேவையில்ல ப்ரோ அதெல்லாம். இவரோட பேரை காட்டுறதுக்காக தான் கொடி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். யங் உல்ஃபு. அங்கே பாருங்கள் பேரை சுட்டு காட்டுறாரு. பேரை பார்க்கணுமாண்ணா? பார்த்துட்டேன் ப்ரோ. யங் உல்ஃப் யங் உல்ஃப் தான் போட்டிருக்கு. நல்ல மனுஷன் கைஸ் இவர். இப்போ நம்ம கீழே போய் ஆகணும். அவ்வளோதான், குதிச்சாச்சு. மணல்லே ஸ்பைடர் வலையை விட்டாச்சு. ப்ரோ என்ன ப்ரோ மேலேருந்து குதிச்சுட்ட? ஆபத்து ப்ரோ உனக்கு. இரு ப்ரோ, நான் மெடி தரேன். எடுத்துக்க ப்ரோ. மெடி எடுத்துக்க ப்ரோ. மெடி எடுத்துக்க ப்ரோ. ஓகே ப்ரோ, எடுத்துக்க ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? இங்கே பாருங்கள் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. கொடி ஊத்துற அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டும் போடுறாரு. வாங்க நம்ம இதை வச்சு சுட முயற்சி பண்ணுவோம். அவரை இதை வச்சு சுட முடியல. அவர் பேரை தான் பார்க்க சொல்கிறாரு. நான் பார்த்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ? இங்கே பாருங்கள் பேரை நல்லா ஸ்கோப் போட்டு காட்டுறேன். நீங்களும் அவரோட ஃப்ரெண்டுக்கு போய்க்கோங்க. போய் இது மேலே ஏற முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் குளூவால் போட்டு ஹெல்ப் பண்ணி விடுவோம். மேலே போ. அவ்வளோதான் நம்ம மேலே வந்தாச்சு ப்ரோ. நீ மேலே வா ப்ரோ. வா ப்ரோ. அப்படி தான் ப்ரோ, ஏறி வா ப்ரோ. இங்கே இருக்க கொடி குத்துறைய மட்டும் போகிறாரு. வா ப்ரோ, மேலே வா ப்ரோ. அவர் ஜோனு போட்டார். நம்மளும் வந்துடுவோங்கிட்டு. ஐயோ டக்குன்னு வளைஞ்சிடும். என்ன அவர் இங்கே வந்து நீங்கள் நின்றுட்டுருக்காரு. கொடி குத்துறை அமௌண்ட்டு, லால் அமௌண்ட்டு, நல்லா பவர்ஃபுல்லான அமௌண்ட்லாம் வச்சுருக்காரு. அங்கே பாருங்கள் ஓல்டு அமௌண்ட்லாம் போட்டுட்ருக்காரு. நம்மள்ட்ட இருக்கிறது ஹார்ட்டின் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு இதுதான் நம்மள்ட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான அமௌண்ட்டு நம்ம ஐடியில். அவ்வளோதான். இல்லை ஒருத்தான அமௌண்ட்னா இது மட்டும். அங்கே பாருங்கள் அவர் டீம் அமௌண்ட்லாம் போட்டுட்ருக்காரு. ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ. இதான் ப்ரோ என்கிட்ட இருக்கிறதே நல்ல அமௌண்ட்டு. இது கூட ஓசியில் கொடுத்த அமௌண்ட் தாங்க டாப்அப் பண்ணதுக்கு. 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் தந்தாங்க. ப்ரோ ஜாம்பி அமௌண்ட்லாம் போடுறா. இதெல்லாம் சாவப்பட்டி அமௌண்ட்டா? சூப்பர் ப்ரோ. அமௌண்ட்லாம் வச்சுருக்கீங்க. நல்லா பணக்கார பயவுள்ள போல் அவரு. ஆனால் இவ்வளோ நல்லவராக இருக்கார். நம்மளும் ஹார்ட்டினை போட்டு விட்ருவோம் அவருக்கு. என்ன ப்ரோ ஜோனுக்கு போயிட்டா? நானும் ஹெல்மெட் ஆகிறேன் ப்ரோ. நல்ல ஒரு மனுஷன் ப்ரோ. ஒரு செத்து போயிட்டார். ஓகே, பை கைஸ்.